சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் திமுக வாக்குறுதி வந்துச்சா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாள் வந்துச்சுங்களா? கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு டன்னுக்கு 4000 வந்துச்சுங்களா? நகை கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா? கல்வி கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா? பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைப்போம், டீசல் விலை 4 ரூபாய் குறைப்போம் வந்துச்சுங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வி படிக்கிறவங்க, கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு டேப் கொடுப்போம், கம்ப்யூட்டர் கொடுப்போம் வந்துச்சுங்களா? ஆனா மடிக்கணினி எடுத்துட்டு போயிட்டான், கொடுத்தது எடுத்துட்டு போயிட்டான், ஆனா டேப கொடுக்கறான். ஐயா, திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதியில சில வாக்குறுதிகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். ஏதாச்சும் நிறைவேற்றினாங்களா? அப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும். ஐயா, நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஒருக்கா நீங்களே நல்லா படிச்சு பாருங்க. எங்கேயுமே எந்த தேர்தல் வாக்குறுதியுமே 511 தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா இன்னைக்கு பச்சை போய் மேடை போட்டு பச்சை போய் சொல்றாரு, நாங்க 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றோம். ஐயா, 2019 மோடி ஐயா சொன்னாரா, நாங்க சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம், சாதாரண சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம்னு மோடி ஐயா சொன்னாருங்களா? சொல்லல, ஆனா செஞ்சிருக்கோங்க. மோடி ஐயா சொன்னாருங்களா பெட்ரோல் விலையை 10 ரூபாய், டீசல் விலை 7 ரூபாய் குறைப்போம் மோடி ஐயா சொன்னாருங்களா? சொல்லல, ஆனா செஞ்சிருக்கோம். இதாங்க ஐயா திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, மோடி அவர்களை பொறுத்தவரை சொல்லாமல் செய்யக்கூடிய கட்சிங்க ஐயா நம்மளது. ஆனா இவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னொரு பெரிய பொய், மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை சொன்னாங்களா இல்லையா? 1000 ரூபாய். பாட்டி, திமுக காரங்க எலெக்ஷன் அப்ப வருவாங்க, விட்டுறாதீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய். நான் ஒரு 2 மாசத்துல கேட்டேன், ஏன்னு மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறேன், நீங்க கொடுங்க. அதுக்கு நிதியமைச்சர், அப்ப இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் தேதி சொன்னமா அப்படின்னாரு. அநியாயமா இருக்கு ஏங்க, வாக்குறுதி கொடுத்துட்டு தேதி சொன்னமான்னு சொல்றீங்களே. அதுக்கப்புறம் 6 மாசம் போய் மறுபடியும் கேள்வி கேட்டேன், ஏன்னா 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. மகளிர் யாரு, எப்படி, குடும்ப தலைவினா யாருன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அநியாயமா இருக்கு. நம்ம ஊர்ல குடும்ப தலைவினா ஒருவனுக்கு ஒருத்தி இல்லைங்களாங்கம்மா. நம்ம தாய்மார், நம்ம மனைவிமார் வீட்டில் இருப்பாங்க, ரேஷன் அட்டை அவங்க தான் குடும்ப தலைவி. ஏதாவது இருந்தாலும் வீட்டில் அவங்க சொல்ற பேச்ச நம்ம கேட்போம், அவங்க தான் குடும்ப தலைவி. இதனை திமுக கார புதுசா குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். இதனை புதுசா இருக்கு. அப்புறம் 1.5 வருஷம் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளப்பி வந்து, அம்மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 மகளிர் இருக்கிறீங்கன்னா 33 மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை 1000 ரூபாய் போகுது. 10 மகளிருக்கு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, பணம் வரல. ஆனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை, 33% மகளிருக்கு மட்டும்தான். இன்னைக்கு திமுக என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டில் யாருக்குமா அதிகமா போய் பேசுவான்? ஸ்டாலின் ஐயாவா, உதயநிதி ஸ்டாலினா? இவர் ஒரே அக்கா முடிச்சுட்டான், குடும்பமே பேசுது, ஏன் நீங்க பிரிச்சு பேசுறீங்க? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொல்றார், அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நாங்க உரிமை தொகை கொடுத்துறோம், நீங்க கவலைப்படாதீங்க, தேர்தல் முடிச்சு கொடுப்போம். நீங்க திமுக காரங்க வரும்போது ஒரு மனு மட்டும் எழுதி கொடுத்துருங்க, தேர்தல் முடிச்சு கொடுப்போம். திமுக காரன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா? அவன் நீங்க மனு எழுதி கொடுத்தோன்னே நோட்டை பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுல வந்து 1000 ரூபாய் ஓட்டிட்டு போறானா? எங்கம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படி எல்லாம் போய் பேசுறான். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிப்போம். நீங்க சொல்லுங்கம்மா, நீட்டை ஒழிக்கணுமா வேண்டாமா? ஏழை மக்கள் நீட் மூலமாக அரசு மருத்துவர் ஆகிறாங்களா இல்லைங்களா? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம். நம்ம பத்திரிகை நண்பர்கள் சும்மா இல்லாம கேட்டாங்க, ஏனே நீட்டை ஒழிக்கிற நீங்க எப்படி ஒழிப்பீங்க? தம்பி, அதெல்லாம் ரகசியம்பா, அதெல்லாம் சொல்ல மாட்டோம், தேர்தல் முடிஞ்சுதான் சொல்லுவோம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் நீட்டை ஒழிப்பீங்கன்னா, முட்டை மந்திரவாதியை போல முட்டையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இப்படி வச்சுதான் நீட்டை ஒழிப்போம். சகோதர சகோதரிகளே, வெயில் அதிகமாக இருக்கிறது, பொறுமையாக வெயிலை பொருட்படுத்தாம நீங்க இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும். ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்றால், திமுக பொய் கட்சி, திமுக ஊழல் கட்சி, திமுக குடும்ப கட்சி. இன்னொரு கட்சி எப்படிங்க? அந்த கட்சி நல்ல கட்சியா? என்ன
அவங்களுக்கு இவங்களே பரவாயில்லண்ணே, இவங்க நாட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பானுங்க, அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க. அதனாலதாங்க அம்மா இந்த ரெண்டு கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன். ரெண்டு பேரும் பங்காளி கட்சி. தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க, பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம், ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம், நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து